வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே அப்படி தான் பார்த்துக்கிட்டு வரோம். ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ் சொன்னால் நம்மளோட ஜெலஸ், ஆங்கர், ஜாய், சாரோ, எக்ஸ்டாசி, ஃபியர் எல்லாமே நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். உணர்ச்சிகளே இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. சிலதெல்லாம் எதிர்பார்க்குறோம், நிறைய மார்க் வரும்னு நினைக்கிறோம். மார்க் வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுறோம். நல்லா இன்றைக்கி வேலை செய்யணும், இன்றைக்கி முன்னே எல்லா ஹோம்ஒர்க்கையும் இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம ஒரு நேரம் முழுக்க ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒர்க் வருது. அப்போ என்ன செய்யணும்? முடிச்சுட்டு உடனே ஒரு பெரிய ஹாப்பினஸ் வருது. இப்போ ஹாப்பினஸ், ஜாய், எஸ்டாசி அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இனிமையான எண்ணங்களோடு சேர்ந்தது தான். ஆனால் அது என்ன பண்ணோம்? வேறு வேறு டிகிரி இட் இஸ் டிஃபர்ஸ். இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது வேறு, ஒரு பெரிய விஷயத்துக்கு அபரிமிதமாக சந்தோஷப்படுறது வேறு, இல்லையா? அதனால் நம்மளோட இந்த மாதிரி உணர்ச்சிகள் என்னென்ன இருக்குது? கோவப்படுறோம், இல்லாட்டி போனால் பொறாமப்படுறோம், என்வி, ஃபியர், ஜாய், சாரோன்னு அப்படி நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ், அக்செப்டபிள், அன்அக்செப்டபிள், அது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். அக்ரெஷன் கூட எமோஷனில் சேர்த்து அது ஒரு பிஹேவியராக காட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அதில் என்ன செய்யணும்? நம்ம இதெல்லாம் எப்படி இந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் இருக்கணுமா? எல்லாத்தையும் வெளிக்காட்டிக்கணுமா? எல்லாத்தையுமே வெளிக்காட்டலாம். ஆனால் அதுக்கு இடம் இருக்குது, எங்கே காட்டணும் இருக்குது. உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஜெலஸ், என்வி அதெல்லாம் காமிச்சா நம்மளை பற்றின இமேஜ் மாறி போயிடும். நம்மளோட இமேஜ் அதில் கெட்டு போயிடும். அதாவது நம்மளுக்கு ஒரு இடைஞ்சல் வருதுன்னா அடுத்தவங்களுக்கு அது முதல்ல வரணும்னு நினைக்கிற அந்த மாதிரி பிஹேவியரை கூட ஏற்றுக்க முடியாது. ஆனால் இனிமையான எண்ணங்கள், ஒரு காமெடியாக பேசுறது, சிரிக்கிறது, அது மாதிரி இருந்தால் அது எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம். ப்ரொவைடட் எதிராளி இருக்கிறவனுக்கும் யாரோட சிரிக்கணுமோ ஈ ஷுட் பி ஆல்சோ இன் த மூட் ஆஃப் அவனுக்கும் அந்த நகைச்சுவையை ரசிக்கக்கூடிய மனம் இருந்தால் தான் அவன் ரசிப்பான். இல்லாட்டி போனால் அவன் ரசிக்க மாட்டான், இல்லையா? வெதர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல், யாராக இருந்தாலும், அவரோட ஒன்றா படித்த சக நண்பனாக இருந்தாலும் அவங்களோட நம்ம இனிமையான காமெடியை பற்றி சொல்ல போகிறோம், மகிழ்ச்சியாக சில விஷயங்களை நகைச்சுவையாக பகிர்ந்து போகிறோம்னு சொன்னால் அவனுக்கும் அதுபோல் ஒரு மூடு இருந்தால் தான் ஹி வில் என்ஜாய் தட் நகைச்சுவையை அவனால் என்ஜாய் பண்ண முடியும். அதனால் நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணுறது நம்மளோட மூளையில் இருக்கிற ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணோம்? நம்மளுக்கு எப்படி உணர்ச்சிகள் இருக்குது, அதை எப்படி சரிப்படுத்தணும், அது எதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு அதில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது ஹைப்போதாலமஸ் ரெகுலரைஸ் பண்ணுறது. அது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை கொடுக்கறதும் அந்த ஹைப்போதாலமஸ் தான் நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும். அதே மாதிரி ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்ன செய்யும்னு கேட்டால், இட் இஸ் ஆல்டரிங் த மூடு. இப்போ நம்ம தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அது ஏதோ கேட்டுது, சாக்லேட் கேட்டுது, ஐஸ்கிரீம் கேட்டுது, ரொம்ப மழை பெய்யுது, இப்போ கேட்க வேண்டாம், கொஞ்சம் வெயில் அடித்தவொடனே ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மான்றவங்க. ஏன்னா குழந்தையோட ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இது மாதிரி ஷீ வில் போஸ்ட்போன் தி ஐஸ்கிரீமே வாங்கி தராமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நல்ல கிளைமேட் அது மாதிரி கூலான பதார்த்தங்களை சாப்பிட வேணுமா இருந்தால் அவங்க கண்டிப்பாக வாங்கி தருவாங்க தான். அதை போஸ்ட்போன் பண்ணுறாங்க இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்காக 1 or 2 டேஸ்க்கு போஸ்ட்போன் பண்ணுறாங்கன்னா அது அந்த சின்ன குழந்தைக்கு புரிஞ்சிக்க முடியாது. அதனால அது அழும், எனக்கு இந்த க்ஷணம் வாங்கி கொடுத்தா தான் ஆச்சுன்னு அடமன்சியாக பிடிவாதம் பிடிக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் அதே சமயத்தில் வீட்டில் வேறு யாரான்னு இருக்கிறாங்க, அப்போது அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டாயோ ஒரு டாலோ அதுபோல் எதான வாங்கி கொடுத்துட்டா அந்த குழந்தை இம்மிடியேட்டாக அந்த வருத்தத்தை மறந்து இதோடு கூட உடனே உட்காந்து சிரித்து விளையாடி எல்லாம் பண்ணும். எப்படி அது ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வாங்கி தரலேன்னு அழுத குழந்தை இப்போ வேறு டால், டாய்ஸ், அதுபோல் அதுக்கு பிடிச்ச சாமான வேறு எதான காமிச்ச உடனே அது என்ன பண்ணுறது? அதை மறந்துட்டு இதோடு சிரித்து விளையாடுறது. ஸோ அது மாதிரி என்ன ஆல்டரிங் பிட்வீன் எமோஷன்ஸ், அதுக்கும் நம்மளோட ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் நம்ம மூளையில் ஒரு இடம் இருக்குது, அதுதான் அதுக்கு தயாராக இருக்கும். அதே மாதிரி சில நேரத்தில் இப்போ நம்ம சிரிக்க போகிறோம், இப்போ ஜோக் அடிக்க போகிறாங்க, கிளாஸ் ரூமில் மிஸ்ஸு காமெடியாக நிறைய விஷயம் சொல்லி தர போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பசங்க எல்லாருமே ரெடியாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி நிறைய ஜோக் சொல்லுவாங்க தமிழ் மிஸ்ஸு, பாட்டு எழுதும் போதே ஷெட்யூல் நடத்தும் போதே நிறைய காமெடியாக சொல்லுவாங்க. நம்ம அந்த நகைச்சுவையெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த தமிழ் வகுப்பு அட்டன் பண்ணக்கூடிய அத்தனை ஒரு 15-20 பசங்க இருக்காங்க, இன்னும் கூட மேலே அதிகமான நம்பரில் இருக்காங்கன்னு சொன்னால்
அந்த 25 பசங்களுக்கும் தமிழ் ஆசிரியர் வரும்பொழுது நம்மளுக்கு நல்லபடியாக இன்றைக்கி ஜோக்கை நிறைய நகைச்சுவாக இருக்கும். இந்த 45 மினிட்ஸ் போகிறதே தெரியாமல் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும்னு இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துலையும் இந்த ஹைப்போதாலமஸ் இஸ் ரெடி டு கோ ஃபார் தி எக்ஸ்பிரஸிங் எமோஷன்ஸ் இருக்கே, அதை வந்து தன் உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கிறதுக்கு அந்த பசங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். இதுக்கு என்ன ஆகும்னு கேட்டால், அந்த மாதிரி நேரத்தில் நிறைய தமிழ் கடினமான செய்யுளை அதுக்கு பொருள் புரியறதுக்கு நேரம் எடுக்கும்னு சொன்னாலும், இது மாதிரி 2-3 நகைச்சுவைக்கு நடுவில் அந்த கடினமான ஒரு செய்தியை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ஒரு பாடத்தை நடத்துகிறோம்னு சொன்னால் பசங்களுக்கு மாணவர்களுக்கு அது எளிதாக மனதில் பதிந்துடும். இது ரொம்ப சிறப்பான விஷயம். இதுபோல் நிகழ்ச்சியை நம்ம தினமும் டே டு டே ரொட்டீனில் நம்ம இதை அனுசரிக்கணும்னு சொன்னால் ஒரு மனஸ்பூர்த்தியாக நல்லபடியாக ஜாய் காட்டுற மாதிரி, நம்மளோட சந்தோஷத்தை வெளியில் காட்டிக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா விளையாடிட்டு அப்புறமா ஒரு தமிழ் செய்யலோ ஒரு இங்கிலீஷ் பொயட்ரி மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை இன்னும் ஒரு திருக்குறள் 10 திருக்குறள் மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொன்னால் ஜாய்ஃபுல்லாக இருந்துவிட்டு ஜாலியாக விளையாடிட்டு, ஆனால் விளையாடினதை பற்றியே யோசிக்கக்கூடாது. ஆனால் விளையாடிட்டு உடனே இமீடியட்டாக வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தா அப்போ அந்த மனப்பாட பகுதியில் மனதில் இருத்து கொள்ள வேண்டிய அந்த நிகழ்ச்சி அந்த செய்திகள் எல்லாமே எளிதாக மனசில் இருத்தி கொள்ள முடியும். அது இட் இஸ் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் அட் எனி டைம். நம்ம நல்ல சிறப்பாக படிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் எப்போ கேட்டாலும் அதை நம்மளோட திருப்பி சொல்ல முடியும். இதெல்லாம் அந்த இனிமையான உணர்ச்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதை நம்ம இந்த ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ் இருக்கே, நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற அந்த உந்துதலில் அதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன ஸ்பேடு ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டா அந்த எமோஷன்ஸை நம்ம சரியான அளவில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், சிறப்பான அளவில் நம்மளால் படிக்கவும் முடியும் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் சொல்லிக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் இதுக்கு தொடர்ந்த செய்திகளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.